வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தில்லி சலோ அப்படிங்கிற விவசாயிகள் போராட்டம் 2.0 இன்னிலிருந்து ஆரம்பிக்குது. பிப்ரவரி 13 இவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரி இவங்க போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. டெல்லியை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 25,000 டிராக்டரும் 5,000த்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளும் வந்து அங்க கூட போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இந்த அரசாங்கம் என்னெல்லாம் முயற்சிகள் எடுத்தது இவங்களை வந்து பின்வாங்க வைக்கிறதுக்கு, இல்ல இவங்க வராம இருக்கிறதுங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல நான் போட்டு காமிச்சேன். போலீஸ் எல்லாம் அனுப்பி எல்லா இடத்துலயும் வந்து எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கக்கூடிய விவசாயிகளை நேரடியாக மிரட்டுது இந்த அரசாங்கம். நீங்கள்லாம் போய் வந்து விவசாயிகள் போராட்டத்துல கலந்துக்க கூடாதுன்னு. அதே மாதிரி விவசாயிகள் டிராக்டருக்கு வரக்கூடிய ரோட்ல பாத்தீங்கன்னா இரும்பு ஆணிகளை வந்து இவங்க ஒரு கார்பெட் மாதிரி விரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பல இடங்கள்ல நல்லா குழி தோண்டி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரோடையில இந்த பக்கம் தாண்டி அந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராணுவத்தை இறக்கி இருக்கிறது மோடி அரசாங்கம். ராணுவத்தை கொண்டு வந்து இறக்கி விவசாயிகள் வந்து டெல்லிக்கு எப்படியும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை ஃபுல் ஃபிளெஜ்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல இடத்துல வந்து பேரிகேட் போட்டிருக்காங்க, ரோட் பிளாக் போட்டிருக்காங்க, 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இன்டர்நெட்டை 3-4 நாளைக்கு வந்து டோட்டலா வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா சோசியல் மீடியா இருந்தா தானே இந்த போராட்டம் வலுப்பெறும், இந்த போராட்டத்துக்கு இன்னும் ஒரு டிராக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கறதுனால சோசியல் மீடியாவிலையும் டோட்டலா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடத்திட்டு இன்னொரு பக்கம் விவசாயிகளுடைய ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுல இதுவரைக்கும் உடன்பாடு வரல. இன்னைக்கு விவசாயிகள் வந்து போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லா விதத்திலையும் இவங்களை ஒடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ண அரசாங்கம் கடைசியில எதுவுமே முடியல அப்படின்னு இந்த ஒன்றிய அரசாங்கம், பாஜக அரசாங்கம், மோடி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுது. அதாவது இந்த விவசாயிகள் எல்லாம் வந்து ஒரு ஸ்டேடியத்துல கூடி போராட்டம் பண்றாங்க. அப்போ அந்த ஸ்டேடியத்தை ஜெயிலா மாத்தணும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டெல்லி ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்து இவங்க லெட்டர் எழுதுனாங்க. பவானா ஸ்டேடியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியத்துல இவங்க போராட்டம் நடத்துறாங்க. அப்ப இந்த போராட்டத்தை வந்து கட்டுப்படுத்தணும்னா அங்கு வந்து கூடக்கூடிய இந்த விவசாயிகள் எல்லாம் அந்த ஸ்டேடியத்திலேயே கைது பண்ணி அந்த ஸ்டேடியத்திலேயே உட்கார வச்சிருங்க, ஸ்டேடியத்தை ஜெயிலா மாத்துங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து ஆம் ஆத்மி டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து அனுப்புறாங்க. உடனே ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லி கவர்மெண்ட் வந்து இதை எங்களால செய்ய முடியாது அப்படின்னு மறுத்து பதிலுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. விவசாயிகள் நியாயமான கோரிக்கையோட வராங்க. ஒரு ஜனநாயக நாட்டுல விவசாயிகள் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அவங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய உரிமை இருக்கு. அதுவும் நான் வயலண்டா அவங்க வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி அவங்களுடைய கோரிக்கைகளை வச்சு அவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தந்து அவங்களை பாதுகாக்க வேண்டியதுதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமையை தவிர அவங்கள சிறை பிடிச்சு ஜெயில தள்ளுறது கிடையாது. அதனால இந்த ஸ்டேடியமை ஜெயிலா மாத்த எங்களால முடியாது. உங்களால முடிஞ்சதுன்னா, உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா நீங்க விவசாயிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. மத்தபடி இதுல நாங்க எதுவும் செய்யறதுக்கு இல்ல அப்படின்னு டெல்லி ஆம் ஆத்மி பார்ட்டி கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 10 வருஷம் ஆட்சி செஞ்சார் மோடி. வரும்பொழுது எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தாரு. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நம்பி மோடிக்கு கேரண்டின்னு சொல்றாங்களே, இந்த கேரண்டில உண்மை இருக்கும், இதெல்லாம் செய்வாரு அப்படின்னு நம்பிதான் இந்த விவசாயிகள் வந்து மோடி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இந்த 10 வருஷத்துல இவங்க எதுவுமே செய்யல. 2021 ஒரு பெரிய விவசாயிகள் போராட்டம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பண்ணாங்க. 1.5 வருஷ போராட்டத்துல மோடி அரசாங்கம் முதல்ல ஆரம்பத்துல ரொம்ப பிடிவாதமா இருந்து அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் வந்து ஆன்டி நேஷனல்ஸ், காலிஸ்தானிஸ், டெரரிஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களை டிஃபேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம எலெக்ஷன்ல தோற்றுமோமோ அப்படிங்கிற பயத்துல இந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற்றாங்க. இன்னைக்கும் இதே மாடஸ் ஆப்பராண்டியை தான் இந்த அரசாங்கம் கையாளுது. நீங்க பாத்தீங்கன்னா அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் அவர் வந்து ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர், ஆனாலும் கட்டஞ்செடுத்த சங்கி எப்படி பொய் சொல்லுமோ அந்த மாதிரிதான் பொய் சொல்றாரு. ஏற்கனவே வேளாண் சட்டங்களை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் நடந்ததுல முதல் தடவை அப்பவே ஷேர் பண்ணப்பட்ட ஒரு போட்டோவை எடுத்து மீண்டும் ஷேர் பண்ணி இவங்கெல்லாம் விவசாயிகளா இல்லை திருடர்களா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. உடனே ஃபேக்ட் செக்கரான முகமது ஜுபேர் இந்த பொய் செய்தியை வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து அவருக்கு வந்து ஃபேக்ட் செக்கிங்கான ஒரு சிறந்த ஒரு சேவைக்கான ஒரு விருது கொடுத்து கௌரவிச்சாங்க இல்லையா?
அதே முகமது ஜுபைர் தான் உடனே இதை எக்ஸ்போஸ் பண்றாரு. ஏற்கனவே இந்த மாதிரி தான் நீங்க வந்து அர்லியர் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்லயும் இதே போட்டோவை யூஸ் பண்ணி ஒரு ஃபேக் நியூஸை ப்ராபகேட் பண்றீங்க. ஒரு சிட்டிங் சிஎம்மா இருந்துகிட்டு இப்படிப்பட்ட பச்சை பொய்யை நீங்க சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்கிறாரு. ஒரு பக்கம் இதெல்லாம் பண்றவங்க, இன்னொரு பக்கம் ராணுவத்தை இறக்கி அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை அச்சுறுத்தி இந்த போராட்டத்தை எப்படியாவது நீர்த்து போக செய்யணும், இந்த போராட்டம் டிராக்ஷன் மொமெண்டம் பெறக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா பாஜக அரசாங்கம் களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏன் இவ்வளவு பயம்? 10 வருஷமா அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. 10 வருஷமா பல நேரங்கள்ல கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ஏற்கனவே அந்த போராட்டத்தை வாபஸ் பெறும்போது என்ன சொன்னீங்க? ஒரு கமிஷனை அமைச்சு நீங்க சொல்லக்கூடிய கோரிக்கை எல்லாம் நாங்க வந்து பரிசீலனை பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அந்த கமிஷனை அமைக்கிறதுக்கே போராட்டத்தை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுத்துக்கிச்சு இந்த பாஜக அரசாங்கம். அதுக்கப்புறம் அமைக்கப்பட்ட கமிஷனும் எந்த ஒரு வேலையும் உருப்படியா செய்யல. இப்படி எதுவுமே நடக்கல, நம்ம தொடர்ந்து கேட்கிறோம் ஆனா எதுவுமே நடக்கல அப்படிங்கிற விரக்தியில தான் இன்னைக்கு மீண்டும் எல்லாரும் களத்துல இறங்கி போராடுறாங்க. எங்களுடைய கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுங்க. கடன் வாங்கி வாங்கியே இன்னைக்கு நாங்க வந்து கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு ஆகி தினம் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான் ஒரு விவசாயி. அப்ப எங்க கடன் சுமையை வந்து இந்த அரசாங்கம் வந்து தள்ளுபடி பண்ணும். பெரிய பெரிய கார்பரேட்டுகளுக்கு வந்து கோடிக்கணக்குல பணம் வாங்கிட்டு நாட்டை விட்டு வெளியில ஓடுறவனுக்கெல்லாம் கடனை தள்ளுபடி பண்றீங்க. ஆனா எங்களை போன்ற ஏழை விவசாயிகள் ஒரு வாழ்வாதாரத்தை கஷ்டப்பட்டு இருக்கோம், அவங்களுடைய கடனை தள்ளுபடி பண்றதுக்கு இந்த அரசாங்கம் ஏன் தயங்குது அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு இன்னைக்கு போராடுறாங்க. நாங்க விளைச்சல் கொண்டு வந்து கொடுக்கிறோம், அதற்கு ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸா ஒரு லீகல் கேரண்டியா எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு போராடுறாங்க. ஏற்கனவே போராட்டம் பண்ணி உயிரிழந்த அத்தனை மக்களுக்கும் வந்து காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டு, இதெல்லாமே நியாயமான கோரிக்கைகள். இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு தான் இன்னைக்கு களத்துல இறங்கி அவங்க போராடிட்டு இருக்காங்க. சென்ற போராட்டம் மாதிரி இந்த போராட்டம் எந்த அளவுக்கு டிராக்ஷன் பெற்று எந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டமாக மாறப்போகிறது, ஒரு மக்கள் புரட்சியாக மாறப்போகிறது அப்படிங்கிறது மக்களான நாம இவங்க கொடுத்த ஆதரவை பொறுத்துதான் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் எதுவுமே இதை பத்தி ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சோசியல் மீடியாவிலும் இதை பத்தி ஏதாவது போஸ்ட் வந்துச்சுன்னா அதை இந்த அரசாங்கம் எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் இறங்குவாங்க. ஏற்கனவே மணிப்பூர் கேஸ்ல நம்ம பார்த்தோம், ஒரு வீடியோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் 3 மாசமா இவ்வளவு கொடுமை நடக்குதா மணிப்பூர்ல அப்படிங்கிற விஷயமே நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிய வந்தது. அப்போ இந்த விவசாயம் போராட்டம் சம்பந்தப்பட்ட வீடியோஸும் இதே மாதிரிதான் இந்த அரசாங்கம் சோசியல் மீடியால வைரல் ஆகிறதுக்கு முன்னால அதை எப்படி ஒடுக்கலாம், அதை எப்படி சோசியல் மீடியால இருந்து டிலீட் பண்றான் அப்படிங்கிற முயற்சியில கண்டிப்பாக இறங்குவாங்க. ஏன்னா இது மோடி அரசாங்கத்துடைய அடிப்படையே அசைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் போராட்டமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி மாறக்கூடாது அப்படிங்கிற அச்சத்துலதான் மோடி அரசாங்கம் களத்துல இறங்கி இவங்களை எந்த அளவுக்கு ஒடுக்க முடியுமோ, இந்த போராட்டத்தை எந்த அளவுக்கு சைலன்ஸ் பண்ண முடியுமோ அதற்கான முயற்சியில் இறங்குறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஒரு பக்கம் வந்து ட்ரோன்கள் மூலமா கண்ணீர் புகைகளை வீசி அந்த விவசாயிகளை வந்து வரவிடாம செய்யறதுக்கான முயற்சி பண்றாங்க. அதுவும் சரிப்பட்டு வரலன்னா சுடுறாங்க. ஆஜ் தக் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வந்து இந்த விவசாயிகள் போராட்டத்தை வந்து ரிப்போர்ட் பண்றதுக்காக போயிருக்கிறாரு. இவங்க வந்து விவசாயிகளை நோக்கி சுட்டது வந்து அவர் கால்ல பட்டு அவர் கதற அந்த வீடியோ வந்து லைவா பதிவாயிருக்கு. அந்த இதெல்லாம் எந்த மீடியாவிலும் காமிக்க மாட்டாங்க. பிபிசி கவர் பண்றான் விவசாயிகள் போராட்டத்தை. ஆனா இங்க இருக்கக்கூடிய முதுகெலும்பே இல்லாத மோடியின் காலை பிடித்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மீடியா இது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்க மாட்டாங்க.